தொடர்ந்து இந்த தருணத்திற்கான தலைப்புச் செய்திகளை நாம் பார்க்கலாம். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றாததை கண்டித்து பாஜக இந்து முன்னணி அமைப்பினர் போராட்டம். தடையை மீறி மலையேற முயன்ற பாஜகவினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பெரும் பதற்றம். தடுப்புகளை தகர்த்து திருப்பரங்குன்றம் மலை மீது ஏற முயன்ற இந்து முன்னணி அமைப்பினரால் பரபரப்பு. தடுப்புகளை தாறுமாறாக தூக்கி வீசியதில் காவலர்கள் பலர் படுகாயம். திருப்பரங்குன்றத்தில் இந்து அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டதன் எதிரொலியாக 144 தடை உத்தரவு பிறப்பிப்பு. தடையை மீறி கூடியிருந்த இந்து முன்னணியினர் மற்றும் பாஜகவினர் கைது. திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற அனுமதி அளிக்கப்பட்டதை எதிர்த்து அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு. தமிழக அரசின் அவசர முறையீட்டை ஏற்று இன்று முதல் வழக்காக விசாரிக்கப்படும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி ஜெயச்சந்திரன் அறிவிப்பு. இஸ்லாமியர்களுக்கும் எங்களுக்கும் பிரச்சனை இல்லை, அரசுக்கும் எங்களுக்கும் தான் பிரச்சனை என்று மனுதாரர் ராம ரவிக்குமார் ஆவேசம். குல்லாவுக்கு சண்டை இல்ல சாமி, அல்லாவுக்கும் முருகருக்கு சண்டை இல்ல சாமி. அமல்படுத்த வேண்டிய செயல்படுத்த வேண்டிய அத்தாரிட்டி எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டார். சேகரபாபு முதலாளி ஏதாவது உத்தரவு போடலான்னு தெரியல. திருவண்ணாமலையில மலையேற தடை, திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவதற்கு நீதிமன்ற அவமதிப்பு. நிச்சயமாக சொல்லுகிறேன், சத்தியமாக சொல்லுகிறேன், இந்த அரசு கெட்ட எண்ணத்தோடு இந்து மக்களுடைய வழிபாட்டு உரிமையை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும், நசுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இவங்க செய்யறாங்க. வழக்கில் வெற்றி பெற்று திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றியே தீர்வோம் என்று வழக்கறிஞர் அருண் திட்டவட்டம். அதுல 6 மணிக்கு தானே தீபம் ஏத்தணும். சரி, நான் 6:05க்கு எடுத்துக்கிறேன்னு சொல்றாங்க. 6:05க்கும் அவங்க ஏற்கனவே ஏத்துற இடத்துல ஏத்துறாங்க. பட் இப்ப மலை உச்சியில ஏத்துறதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை? இது வெளிப்படையான அஜெண்டாவோட தான் தமிழ்நாடு அரசாங்கமும் கமிஷனர் போலீஸ் மூலமா இதை செயல்படுத்துறாங்க. அவரே கமிஷனரே கூப்பிட்டு டெப்டி கமாண்டன்ட்ட இது நாங்க உங்களை அலோவ் பண்ண முடியாது அப்படிங்கறதுனால இப்ப நாங்க அப்பீல் போயிட்டாங்கன்னு நம்மளுக்கு தகவல் தெரிய வருது. நாங்க சட்டத்துக்கு உட்பட்டு தான் நம்ம எல்லா விஷயங்களும் செய்யறோம். இதுவுமே நம்ம அராஜகமா எந்த காலத்திலயும் நம்ம செய்யறது இல்ல. திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்ற அனுமதி மறுக்கப்பட்டதற்கு நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை கண்டனம். திமுகவின் கொடூர ஆட்சி மீண்டும் ஒரு முறை இந்துக்களின் முதுகில் குத்தியிருப்பதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் காட்டம். நீதிமன்ற பாதுகாப்புக்கான மத்திய படையினரை திருப்பரங்குன்றம் அனுப்பியதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கண்டனம். ஜி.ஆர். சுவாமிநாதன் நீதிபதியாக நீடிக்கவே தகுதியற்றவர் என்றும் சிபிஎம் மாநில செயலாளர் பே. சண்முகம் காட்டம். நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் மலை உச்சியில் மகா தீபம் ஏற்றம். அரோகரா முழக்கம் விண்ணை பிளக்க லட்சக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம்.
கார்த்திகை தீப திருவிழாவை காண திருவண்ணாமலையில் குவிந்த லட்சக்கணக்கான பக்தர்கள். கிரிவல பாதையில் கடல் அலைகள் போல் திரண்ட பக்தர்களின் கழுகு பார்வை காட்சி. திருக்கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு பல்வேறு கோயில்களில் தீபம் ஏற்றி வழிபாடு. திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். மகாதீப தரிசனம் மற்றும் விடிய விடிய கிரிவலம் சென்றுவிட்டு சொந்த ஊர் செல்ல குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். ஒருவரை ஒருவர் முண்டியடித்துக் கொண்டு ரயிலில் ஏற முயன்றதால் திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் பரபரப்பு. கனமழை எச்சரிக்கை காரணமாக சென்னையில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை. திருவள்ளூர் மாவட்டத்திலும் பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. சென்னையில் 3 நாட்களாக இடைவிடாது கொட்டி தீர்த்த கனமழை ஓய்ந்தது. 3 நாட்களாக வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் தவித்த சென்னை வாசிகள் நிம்மதி பெருமூச்சு. வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழக்கும். இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தூத்துக்குடி, ராமநாதபுரம், நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வரும் 9ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மிதமான மழை பெய்யக்கூடும் என கணிப்பு. தொடர் கனமழை காரணமாக சென்னை எண்ணூர் மணலி சாலையில் பெருக்கெடுத்த மழைநீர். ஒன்றன் பின் ஒன்றாக ஊர்ந்து சென்ற வாகனங்கள், வாகன ஓட்டிகள் அவதி. சென்னையை அடுத்த ஒட்டியம்பாக்கத்தில் பிரதான சாலையின் இருபுறமும் தேங்கிய மழைநீரால் வாகன ஓட்டிகள் அவதி. மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. சென்னை கொருக்குப்பேட்டை திருநாவுக்கரசு மெயின் தெருவில் குளம் போல் தேங்கிய மழைநீர். வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியாமல் பொதுமக்கள் அவதி. காரைக்குடியில் சுமார் 8 மணி நேரம் இடைவிடாது கொட்டி தீர்த்த கனமழையால் வீடுகளுக்குள் புகுந்த வெள்ளம். அத்தியாவசிய பொருட்கள் வாங்கக்கூட வெளியே செல்ல முடியாமல் தவித்து வருவதாக பொதுமக்கள் வேதனை. சென்னையின் குடிநீர் ஆதாரமான புழல் ஏரியில் இருந்து உபரிநீர் திறப்பு 1500 கனஅடியாக அதிகரிப்பு. தொடர் மழை காரணமாக நீர்வரத்து அதிகரித்திருப்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை தொடங்கியது தேர்தல் ஆணையம். 234 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் மற்றும் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்களை நியமித்து உத்தரவு. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து தமிழக அரசியல் சூழல் குறித்து விவாதித்தேன். டெல்லியில் இருந்து சென்னை திரும்பிய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. ஆன்மீகத்திற்கு எதிரான திமுக ஆட்சியை அகற்ற யார் வேண்டுமானாலும் இணைவதை தான் வரவேற்பேன். ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணியில் மீண்டும் இணைவாரா என்ற கேள்விக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பதில். சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் பாமக நிர்வாகிகள் சந்திப்பு. சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு கோரிக்கை தொடர்பாக பாமகவின் ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவு கோரியதாக தகவல்.
எஸ்ஐஆர் பணிகள் தொடர்பாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடனான ஆலோசனை கூட்டம் சென்னை மாநகராட்சி ரிப்பன் மாளிகையில் மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் தலைமையில் இன்று நடைபெறுகிறது.